சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம்னா, சிட்டி ரோகிணிட்டேருந்து 30 லட்ச ரூபா பணத்தை மொத்தமாக ஏமாத்தலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, ரோகிணி வந்து பணத்தை கண்டுபிடிக்கிற பொறுப்பை போயும் சிட்டிகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதை வச்சு சிட்டி என்ன கூத்து பண்ண காத்திருக்கான்னு தெரில. முதல்ல நடக்குதுன்னா, முத்துவும் மீனாவும் கதிரை பற்றி அவங்களுக்கு கிடைச்ச எல்லா தகவலையும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக முத்து சொல்கிறாரு, கதிரோட ஃபோட்டோ அவனுக்கு கிடைச்சா போதும், அவனை கண்டுபிடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்குன்றாரு. அப்போ மீனா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அந்தால அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்குறதுக்காக கோயிலுக்கு வந்தார்ல, அப்போ கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் கண்டிப்பாக அவரை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குன்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா ரோஹிணிக்கு ஒரு புது ஐடியா வருது. மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் இதுக்கப்புறம் நீங்கள் பணத்தெல்லாம் ஒன்றும் தேட வேணாம், எங்கள் பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. இந்த விஷயத்தை நீ முதலே பண்ணியிருக்கணும், எங்களை இவ்வளோ தூரம் அலைய விட்டு இப்போ சொன்னால் என்ன அர்த்தன்ற மாதிரி கோவப்படுறாரு. அதுக்கு ரோஹிணி சம்மந்தமே இல்லாமல் ஏதோ காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களை நக்கல் பண்ணுவீங்க, அதை சொல்லி மனதை மட்டம் தட்டிகிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்களே எங்கள் பணத்தை கண்டுபிடிச்சிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் என்னவோ பண்ணித்தோலன்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் பணம் கிடைச்சா திரும்பவும் ஏமாற்ற பார்க்காதீங்க, ஒழுங்காக அந்த பணத்தை கொண்டு வந்து அப்பாட்ட கொடுங்கன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணுவார். கடைசியாக நடக்குதுன்னா, ரோஹிணி சிட்டியை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த பணத்தை நீங்கள் தான் எப்படியா கண்டுபிடிச்சி தரணுன்றாங்க. அதுக்கான குழுவையும் சொல்கிறாங்க. கோயில் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏமாத்தினோட வீடியோலாம் இருக்குன்றாங்க. லாஸ்ட்டாக சிட்டி வந்து இந்த விஷயத்த பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்பாரு. ரோஹிணி வந்து 2% கமிஷன் தரதா சொல்கிறாங்க. அதாவது 30 லட்சத்துக்கு 60,000 ரூபா கமிஷன் தரதா சொல்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, சிட்டி போய் கோயிலில் விசாரிக்க போகிறாரு. ஆமாங்க, அந்த கோயில் பொறுப்பில் இருக்க ஒருத்தரை பிடிச்சி டேட்டையும் டயத்தையும் சொல்லிட்டு அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்பாரு. ஆனால் அவர் அதெல்லாம் தர முடியாதுப்பா, அதெல்லாம் ரூல்ஸில் கிடையாதுன்னு. உடனே சிட்டி வந்து மீனாவை எனக்கு நல்லா தெரியும், மீனா குடும்பத்துக்கு நான் வேண்டப்பட்டவன் தான், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி பார்ப்பாரு. பதிலுக்கு அவர் சொல்றாரு, மீனாவே கேட்டுச்சுப்பா, ஆனால் மீனாக்கே நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு தர முடியுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் சிட்டி விட மாட்டாரு, ஏதாவது பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க தான் பார்ப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்று முத்து சிட்டிக்கு முன்னாடி கதிரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம், இல்லைன்னா சிட்டி கூட கதிரை கண்டுபிடிக்கலாங்க. ஆமாங்க, அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கினா கூட அந்த பணத்தை ரோஹிணிகிட்ட கொடுக்க மாட்டாரு, மொத்த பணத்தையும் அவரே வச்சுப்பாரு. ஒருவேளை ரோஹிணிக்கு உண்மை தெரிஞ்சு சிட்டிகிட்ட போய் கேட்டா கூட சிட்டி அந்த விஷயத்த ஈஸியாக சமாளிச்சிருவாரு. ஆமாங்க, ரோஹிணி என்ன பண்ணுவாங்க, ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க. பதிலுக்கு சிட்டி வந்து, நீ தாராளமாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, நானும் உங்கள் வீட்டில் போய் உன்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறேன், உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குலாம் சொல்கிறேன்ற மாதிரி மிரட்டுவார். அதை கேட்டால் ரோஹிணிக்கு ஷாக் ஆகும். வேற வழி இல்லாமல் அமைதியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதில் முத்துக்கு வேற ரோஹிணி மேலே ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. ரோஹிணி தான் சிட்டி கூட கூட்டணி சேர்ந்து அவர் மொபைலை தேடி சத்யாவை மாட்டி விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாரு. அந்த உண்மையை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.